இன்னைக்கு டே 12. ஓகேவா? டே 12 என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இப்போ வந்து நம்ம வந்து ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான். இப்போ ஒரு 2 நம்பர் குடுத்துட்டாங்கன்னா, அத எப்படி ஸ்வாப் பண்ணலாம்? வித்தவுட் யூசிங் டெம்பரரி வேரியபிள். வித் யூசிங்கும் பார்க்கலாம், வித்தவுட்டும் பார்த்துடலாம் நம்ம. ஓகேவா? 2 மெத்தடுமே பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து இதோட கான்செப்ட். இப்ப ஏ அப்படின்ற ஒரு வேரியபிள்ல சாரி ஏ ஏ அப்படின்ற ஒரு வேரியபிள்ல 5யும் பி அப்படின்ற ஒரு வேரியபிள்ல 10 இருக்கு. ஓகேவா? இப்படி வச்சுக்கோங்க. இப்போ நான் ஸ்வாப் பண்ணோம் அப்படின்னா காமனா நான் வந்து டெம்பரரி வேரியபிள் யூஸ் பண்ணி ஸ்வாப் பண்றேன். இப்போ சின்ற ஒரு வேரியபிள் வச்சுக்கிட்டு ஃபர்ஸ்ட் இதுல இருக்க வேல்யூ தூக்கி இதுல போட்டுருவேன். அப்புறம் இதுல இருக்க தூக்கி இங்க போட்டுருவேன். திருப்பி இதுல இருக்க தூக்கி இங்க போட்டுருவேன். இதான் வந்து ஸ்வாப் பண்றதுக்கான கான்செப்ட். இப்படி பண்ணாலும் நம்மளுக்கு ஸ்வாப் ஆயிடும். பட் இது ஒரு மெத்தட். இது இல்லாமயே நம்ம ஸ்வாப் பண்ணலாம். எப்படி அப்படின்னா இப்ப ஏ ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி அப்படின்னு கொடுத்துட்டுனா அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் பி ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி திருப்பி ஏ ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி இந்த ஃபார்முலா நீங்க அரித்மெட்டிக் ஆபரேட்டர் யூஸ் பண்ணி பண்ணுவோம். இதை நீங்க பண்ணி பாருங்க உங்களுக்கு அதே ஆன்சர் தான் வரும். நான் வேணா பண்ணி கேட்டா எக்ஸாம்பிள் இதே எக்ஸாம்பிளே நம்ம வச்சுப்போம். ஏவோட வேல்யூ என்ன 5. அப்போ 5 பிளஸ் 10 ஆன்சர் என்ன 15. இப்ப கரண்டா இருக்க ஏவோட வேல்யூ 15. 5 இல்ல 15 அப்படி நம்ம வச்சுக்கோங்க. ஓகேவா? தென் பியோட வேல்யூ என்ன 10. 10ல இருந்து ஏ மைனஸ் பி அப்ப ஏவோட வேல்யூ என்ன இப்ப 15. 15 மைனஸ் 10 என்ன 5 அப்படின்ற வேல்யூ வந்துருச்சு நம்மளுக்கு. 5ன்றது வந்து இப்ப என்னவா இருக்கும் பில இருக்கும். அப்ப இதை எடுத்துட்டு 5ன்ற வேல்யூ இங்க இருக்கும். ஓகேவா? திருப்பி நான் என்ன சொல்றேன்னா ஏ ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி. ஏவோட வேல்யூ என்ன இப்ப 15. பியோட வேல்யூ 5. அப்ப 15 மைனஸ் 5 10. இப்போ இதோட வேல்யூ 10. பாருங்க உங்களுக்கு மாறிடுச்சு. இங்க இருந்த 5 இங்க இருந்த 5 இங்கேயும் இங்க இருந்த 10 இங்கேயும் மாறிடுச்சு. ஓகேவா? இதான் வந்து நம்மளோட செகண்ட் மெத்தட். இப்போ இந்த ரெண்டு மெத்தடையுமே வந்து நம்ம வந்து ப்ரோக்ராம்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்துடலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நான் வந்து அவங்கள்ட்ட வாங்கிக்கிறேன். யூசர் எப்பயும் போலயே வாங்கிக்கிறேன். ஏ ஈக்குவல் டு இன்ட் ஆஃப் இன்புட் ஆஃப் என்டர் ஃபர்ஸ்ட் நம்பர் ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்பரை வாங்கிக்கிட்டேன். இதே வந்து நான் செகண்ட் நம்பரையும் உங்கள்ட்ட இருந்தே வாங்கிக்கிறேன். இன்டர் செகண்ட் நம்பர் அப்படின்றதும் வாங்கிக்கிட்டேன். இதுக்கு பேர் வந்து நான் பி அப்படின்றது வச்சுக்கிட்டேன். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா டெம்பரவரி அப்படின்ற ஒரு வேரியபிள் நான் கிரியேட் பண்ணிக்கிட்டேன். ஓகேவா? டெம்பரவரி ஈக்குவல் டு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஏல இருக்கிற தூக்கி ஃபர்ஸ்ட் இதுல போட்ட போறேன். ஏல இருக்கிறத தூக்கி இதுல போட்டாச்சு. தென் என்ன பண்றேன் பில இருக்கிறத தூக்கி ஏல போடுறேன். சாரி ஏவை தூக்கி இதுல போட்டாச்சு. ஏழு இருக்க இந்த தூக்கி பில போடுறேன். ஓகேவா? இந்த பியை தூக்கி ஏல போட்டாச்சு. நம்மளுக்கு இது முடிஞ்சிருச்சு. அடுத்து டெம்பரவரியில் இப்போ ஏ இருக்கா அதை தூக்கி நான் பியில் போட்டுறேன். அப்போ பி ஈக்குவல் டு டெம்ப். இப்படி பண்ணிட்டு நம்மளுக்கு வந்து இப்போ பிரிண்ட் பண்ணி காமிச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு வேல்யூ என்ன தெரியுமா வரும் அப்படியே ரிவர்ஸ் ஆகி வரும். அங்கே கொடுக்குற வேல்யூ ஸ்வாப் பண்ணிடும். பிரிண்ட் தி ஃபர்ஸ்ட் நம்பர் சாரி தி ஃபர்ஸ்ட் நம்பர் அப்படின்னு போட்டு நான் பிரிண்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்க. ஏவை பிரிண்ட் பண்றேன். அடுத்து இதே வந்து நான் செகண்ட் நம்பர் பிரிண்ட் தி செகண்ட் நம்பர் இதை பிரிண்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இங்க என்ன பிரிண்ட் பண்றேன் பி அப்படின்றத பிரிண்ட் பண்றேன். இதை ரன் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நான் ஒரு ஒரு 9 வச்சுக்கிறேன். அடுத்து ஒரு 10 அப்படின்றத வச்சுக்கிறேன். பாருங்க அப்படியே மாறி ஃபர்ஸ்ட் நம்பர் 10ஆவும் செகண்ட் நம்பர் 9ஆவும் மாறிடுச்சு. இது தேர்ட் வேரியபிள் யூஸ் பண்ணி பண்றது. இப்போ இது இல்லாம நம்ம பண்ணலாமா? எப்படி பண்ணலாம்? முன்ன நான் இங்க சொன்ன அரித்மெட்டிக் ஆபரேட்டர் யூஸ் பண்ணி அதை பண்ணி பார்ப்போமா? ஏ ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி அப்படி பண்ணோம்னா நம்மளுக்கு இப்போ இங்க என்ன ஆகும் 9 + 10 19 மாறிடும் ஏவோட வேல்யூ. அதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம் பி ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி. இது பண்ணோம்னா 19 மைனஸ் 10 9ஆ மாறிடும். ஃபர்ஸ்ட் வேல்யூ நம்மளுக்கு ஸ்வாப் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் நம்பர் செகண்ட் நம்பர்ல இப்போ வந்துருச்சு. செகண்ட் நம்பர் திருப்பி இங்க அங்க வைக்கிறோம். அதுக்கு என்ன பண்றோம்னா ஏ ஈக்குவல் டு திருப்பி ஏ மைனஸ் பி. இப்போ ஏவோட வேல்யூ வேணும் நம்மளுக்கு 19. பியோட வேல்யூ 9. அதை மைனஸ் பண்ணோம்னா 10 அப்படின்றது வந்துடும். அப்போ 10 மேலே போயிடுச்சு செகண்ட் நம்பர். இதை இப்போ நம்ம ரன் பண்ணி பார்ப்போமா? யூசர்ட் இருந்து நான் திருப்பி வேற வேரியபிள் 12 அப்படின்னு வாங்கிக்கிறேன். இது ஒரு 100 அப்படின்றத வாங்கிக்கிறேன். இப்போ பாருங்க அப்படியே ஸ்வாப் ஆயிடுச்சு. இந்த ரெண்டு மெத்தட் மூலியமாவும் நம்ம வந்து ஸ்வாப் பண்ணலாம். இது வந்து வித்தவுட் யூசிங் டெம்பரரி வேரியபிள், அது வித் யூசிங் டெம்பரரி வேரியபிள். அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். இந்த கொஸ்டின் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இன்டர்வியூல கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது டே 12க்கான நம்ம பார்த்தது. நெக்ஸ்ட் டே 13ல என்ன பார்க்கலாம் அப்படின்னா
ஜிசிடி குடுக்க எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பத்தி பார்க்கலாம். கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் ஆஃப் 2 நம்பர் இது. அதான் அடுத்த அப்கமிங் வீடியோல நம்ம பார்க்கலாம்.